உங்கள் வீட்டில் முள்ளங்கியை சாப்பிடாத ஆள் இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முள்ளங்கி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன முள்ளங்கி வச்சு ஸ்நாக்ஸான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் முள்ளங்கி இருக்கிறது தெரியவே தெரியாது. நாம் இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் போல் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் வேறு எதுவும் சேர்க்கல, அவ்வளோதான். நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாம அரைச்சாலே சரியாக இருக்கும். ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலை மாவே சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். லேசாக தண்ணியை தெளித்து அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம். நாம் முள்ளங்கியை இப்போ துருவி எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த முள்ளங்கி துருவுற நேரம் வரைக்கும் அது ஊறுனா போதும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் நினச்ச உடனே பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும். ஈவினிங் போல் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களாம் வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நம்ம டீலாம் குடிப்போம் இல்லையா, அந்த டைமில் நம்ம இதை பண்ணிவிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாசிப்பருப்பில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி கொடுக்கும்பொழுது நீங்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும் இதில் முள்ளங்கி இருக்குதுன்னு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூடவே நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கேரட்லாம் துருவி சேர்த்துக்கலாம். கேரட் துருவி சேர்க்கலாம், பீன்ஸ் துருவி சேர்க்கலாம். இல்லை பன்னீர், மஷ்ரூம்லாம் இருந்ததுன்னா அது கூட நல்லா துருவிட்டு இதில் கலந்து சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் முள்ளங்கி துருவுறதுக்குள்ளேயே பருப்பு நல்லாவே ஊறிடும். ஒருவேளை உங்களுக்கு பருப்பு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு கலந்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவும் கலக்கலாம், கடலை மாவும் கலக்கலாம், அரிசி மாவும் கலந்து பண்ணலாம். நாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே சரியாக இருக்கும். ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் பொரிக்கிறது ஒரு சிலர் அன்ஹெல்தி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நாம் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். நம்ம கட்லெட்லாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சிம்மில் கூட வச்சுருங்க. வச்சுட்டு இதே மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட்லெட் மாதிரியும் பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க. இது சீக்கிரமாகவே குயிக்காகவே ரெடி ஆகிடும். ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நமக்கு நல்ல செவந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி ஏன் பண்ணினேன்னா, நான் வந்து முள்ளங்கி பொரியல் பண்ணலான்னு இருந்தேன். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க முள்ளங்கி பொரியல் வேணாம், முள்ளங்கி வடை பண்ணினேன். அதனால தான் நான் இன்றைக்கி முள்ளங்கி வச்சு இந்த வடை பண்ணினேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வந்து நீங்கள் காலையில் டைமில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆயிலே இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போம், கொழுக்கட்டைலாம் எப்படி வேக வச்சு எடுப்போம், அந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துடலாம். இதை நைட்டில் டின்னராகவும் நீங்கள் எடுக்கலாம். நம்ம காலையில் சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு இது கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.